ஒரு பெரிய நகரில் வசதியான வீட்டில் வசித்து வந்தார் மீனாட்சி. அவர் எப்போதுமே தன்னை ஒரு பெரிய அந்தஸ்து உடைய பெண்ணாக காட்டிக்கொள்வார். அவர் மகன் கார்த்திக் தன் அலுவலகத்தில் வேலை பார்த்த எளிமையான பார்வதியை திருமணம் செய்து கொண்டான். பார்வதிக்கு பகட்டான வாழ்க்கை பிடிக்காது. இதுவே மீனாட்சிக்கு அவள் மீது கோபம் வரக் காரணமாக அமைந்தது. கார்த்திக், என்னடா இது? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பொண்டாட்டிக்கு வைரத்துல நகை எடுக்கறாங்க. ஆனா இந்த பார்வதி என்னடான்னா ஏதோ ஏழை வீட்டு பொண்ணு மாதிரி வெறும் கயிறு போட்டுட்டு திரியிறா. இவள பார்த்தாலே என் கௌரவம் போகுது. அம்மா, நகை போடுறதுல என்ன இருக்கு? பார்வதி வீட்டை எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறா பாருங்க. அது போதாதா? அத்தை, எனக்கு ஆடம்பரம் பிடிக்காதுங்க. அந்த பணத்தை யாருக்காவது உதவி செய்ய பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. உதவியா? பிச்சைக்கார புத்தி உன்னை விட்டு போகலையே. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி ஒரு வைர நெக்லஸ் வாங்கிக்கோ. இல்லன்னா அடுத்த மாசம் வர்ற என் பிறந்தநாள் விழாவுக்கு நீ வரக்கூடாது. மீனாட்சியின் பிறந்தநாள் வந்தது. அவர் ஊரே வியக்கும்படி ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். சமையல் செய்ய பெரிய ஹோட்டலில் இருந்து ஆட்கள் வந்திருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் சமையல்காரருக்கு விபத்து ஏற்பட சமையல் பாதியிலேயே நின்றது. ஐயோ, 200 பேர் விருந்துக்கு வருவாங்களே. இப்போ என்ன பண்றது? கார்த்திக், சீக்கிரம் வேற யாரையாவது கூட்டிட்டு வா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சமைக்கிறேன். எனக்கு பெரிய அளவுல சமைக்கத் தெரியும். பார்வதி சமையலறைக்குள் புகுந்தாள். மீனாட்சிக்கு தன் மருமகள் பாராட்டு பெறுவது பிடிக்கவில்லை. ரகசியமாகச் சமையலறைக்குச் சென்று பார்வதி செய்து வைத்திருந்த இனிப்புப் பாயசத்தில் கை நிறைய உப்பைக் கொட்டிவிட்டு வெளியே வந்தார். இப்போ எல்லாரும் இந்த சாப்பாட்டைச் சாப்பிட்டுட்டு துப்புவாங்க. அப்போ இருக்கு உனக்கு. ஆனால் பார்வதி சாப்பாட்டை பரிமாறுவதற்கு முன் ருசி பார்த்தாள். அதிர்ந்து போனாள். சட்டென்று புத்திசாலித்தனமாகச் செயல்பட்டாள். அதிகப்படியான இனிப்பையும் சுட்ட தேங்காய் பாலையும் சேர்த்து அந்த பாயசத்தை ஒரு புதிய சுவைக்கு மாற்றினாள். மீனாட்சி, உன் மருமகள் செஞ்ச பாயசம் சால்டட் கேரமல் டெஸ்ட்ல ரொம்ப புதுசா இருக்கு. இவ்வளவு பெரிய சமையல் கலைஞர் உன் வீட்ல இருக்கப்போ எதுக்கு ஹோட்டல்ல தேடுற? நாட்கள் நகர்ந்தன. மீனாட்சி தன் கௌரவத்திற்காக தன் நகைகளை அடகு வைத்து ஒரு சீட்டு கம்பெனியில் முதலீடு செய்தார். ஆனால் அந்த கம்பெனி ஏமாற்றிவிட மீனாட்சிக்கு பல லட்சம் நஷ்டம் ஏற்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் வீட்டின் வாசலில் வந்து சத்தம் போட ஆரம்பித்தனர். மீனாட்சி அம்மா, அந்தஸ்துன்னு பேசிட்டு இப்ப பணத்தை தராம ஏமாத்துறீங்களே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணத்தை தரலன்னா உன் வீட்டை விட்டு வெளியேத்துவேன். கார்த்திக், என்கிட்ட இருந்த நகையெல்லாம் போயிருச்சுடா. இப்போ என்ன பண்றது? என் மானமே போயிருச்சு. அத்தை, நீங்க எனக்கு வாங்கிக் கொடுத்த வைர நகைகளை நான் என்னைக்குமே போடல. ஏன்னா அது அவசரத்துக்கு உதவும்னு நான் பத்திரமா வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் வேலை பார்த்தப்போ சேர்த்த பணத்தையும் இதுல வச்சிருக்கேன். இதோ இந்த கடனை இதை கொண்டு அடைச்சிடுங்க. பார்வதி, நான் உன்னை எவ்வளவு கேவலமா பேசினேன். ஆனா நீ எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கே. என் கௌரவம்தான் பெருசுன்னு நினைச்சேன். ஆனா உன் குணத்துக்கு முன்னாடி என் கௌரவம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைமா. அத்தை, நகைங்கிறது வெறும் உலோகம்தான். ஆனா குடும்பம்ங்கிறது உயிர். நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். மீனாட்சி தன் தவறுகளை உணர்ந்து அழுது கொண்டே பார்வதியை கட்டிக்கொண்டார். அன்று முதல் அந்த வீட்டில் பகட்டு மறைந்தது. பாசம் பிறந்தது. மீனாட்சி தன் மருமகளை பெருமையுடன் ஊர் முழுக்கச் சொல்லிக் காட்டினார்.